விஎம்ஆர் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர். ஃபயர் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்குலாம் கதை வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்கா இருக்குமோ, இல்ல ஒரு ட்ரக் பேஸ்டான படமா இருக்குமோ, இல்ல வெட்டு, குத்து அந்த மாதிரியான படமா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா அந்த மாதிரியான ஒரு படம் கிடையாது. பயோகிராஃபிக்க வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. காசி அப்படின்றவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நம்ம எல்லாருமே நியூஸ்ல பார்த்த ஒரு நபர் தான். ஸோ அவரோட வாழ்க்கைய ஒருத்தர் படமாவே பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த படத்தோட பேரு ஃபயர். ஸோ இந்த படத்தை எடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேஎஸ்கே சதீஷ்குமார் சார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல நடிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி முருகதாஸ் சார் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ரக்ஷிதா மகாலட்சுமி அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சாக்ஷி அகர்வால் அவங்க நடிச்சிருக்காங்க. மற்றும் பலர் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி டைரக்டருமே ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த காசி அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் ஆரம்பிக்குது. காசி யாரு? ஸோ காசி எங்கே போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஎஸ்கே சார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை தேடி போகிறாங்க. ஸோ அந்த காசியை தேடி போகும்போது பல விஷயங்கள் இவருக்கு தெரிய வருது. உதாரணத்துக்கு வந்து காசியை கண்டுபிடிச்சா அவனை நீ எனக்கு தான் முதல்ல சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லும்போது யாரா இவர் ஒரு சாதாரண ஒரு ஆளை நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். பட் ஆனால் அமைச்சர் லெவலுக்கு கால்லாம் வருதே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாரு. ஸோ அதை தாண்டி காசியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, காசிக்கு என்னாச்சு, காசியால என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு இந்த மாதிரியான ஷாட் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டேரக்டர் ரொம்பவே இந்த மாதிரி சீனுக்கு இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக் இந்த மாதிரியான கதைகள் வந்து உண்மையா சொல்ல போனா ஒரு 18+ ஆன ஒரு கதை தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இந்த படம் வந்து எப்படி போகுதுன்னா ஒரு 18+ ஆன ஒரு கதையா போகுது. செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ அதனால இந்த படத்துல வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருக்கு. இந்த கதைக்கு இதுதான் தேவை அப்படின்ற மாதிரியான மியூசிக்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உதாரணம் பாலாஜி முருகதாஸ் அவரோட நடிப்பு. ஸோ அவரை நம்ம பிக் பாஸ்ல பார்த்துருப்போம். ஆனா இந்த படத்துல நடிப்பு உண்மையாலுமே காசி அவர்களை நம்ம கண்ணு முன்னாடியே நிறுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிப்பு. அப்புறம் அது கூட நடித்த ஆக்ட்ரஸு ரக்ஷிதா மகாலட்சுமி மேடம் ஆகட்டும், சாக்ஷி அகர்வால். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த காசி அப்படின்ற அந்த கேரக்டர் என்ன பண்ணும், என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத ரியல் லைஃப்பில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ படத்துக்கு சினிமேட்டிக்காக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி கதையில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இந்த நம்ம ஒரு விஷயம் நினைப்போம், இது என்னடா இவன் இப்படி பண்ணியிருப்பான், இவனை நம்மளுக்கு தெரியும், ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் டேரக்டர் வந்து சினிமேட்டிக்காக அதில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காரு. என்ன அப்படின்னா ஒரு சினிமா தன்மையாக ஒருத்தர் பார்க்கும்போது ஓ அப்படின்ற மாதிரி அதை கெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸை வேற மாதிரி பண்ணி கெஸ் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸை வேற மாதிரி பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து காசியை தேடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை அவர் கேதர் பண்ணுவார். அதுக்கப்புறமா தேடி போனதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம் அவருக்கு தெரிய வரும். ஃபைனலாக காசி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியும் போது ஸ்டேஷனுக்கே வந்து இல்லை என் பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் வருவார். இல்லை அவன் வந்து இறந்து போயிட்டான், கொண்டது நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரும். இதெல்லாம் ரொம்பவே ட்விஸ்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு 18+ தான். பட் ஆனால் தாராளமாக இந்த ஒரு பயோகிராஃபியை தெரிஞ்சுக்கணும், அப்படி என்னதான் நடந்துச்சு, தமிழ்நாட்டிலேயே உழுக்குன ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சம்பவத்தில் அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக வந்து இந்த படம் பார்க்கலாம். அதை தாண்டி இந்த படத்தில் வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு. எல்லாரோட நடிப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு டேரக்டர் பண்ண ரோல் எல்லாமே அவர் அந்த கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே, ஏன்னா முன்னாடியே அவர் நல்லா நடிப்பாருன்னு தெரியும். பட் ஆனால் இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காரு. அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் இதில் புரியும். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா படம் வந்து ஒரு சில இடத்துல லேக் அடிக்குது. மைனஸ்ன்னு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா ஒரு சில இடம் லேக் அடிக்குது. பட் ஆனால் இந்த கதைக்கு அந்த லேக் வந்து தேவைப்படுதா, ஏன்னா ஒரு சில கதைகள் வந்து ஸ்லோவாக போனாதான் அந்த கதை வந்து நம்மளுக்கு புரியும், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த லேக் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி படம் வந்து சொல்ல வந்த விஷயங்கள் ரொம்பவே நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைலரை பார்த்து மட்டுமே நம்ம இந்த படத்தை வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது. நேரில் வந்து நீங்கள் பாருங்க, பார்த்தா தான் இந்த மாதிரியெல்லாம் இந்த லைஃப்ல நடந்திருக்கா, ஓ இவர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.